கைலாசம் அமையுமை வாழும் கைலாசம் அரண் இருக்கும் கைலாசம் அம்மை உமை கைலாசம் சிவன் இருக்கும் வண்ண கைலாசம் அந்த கைலாசம் சிறந்த வெள்ளி வெள்ளி கைலாசம் ஒலிவிருக்கும் நாளையிலே நந்தி பாயமிட்டு ஒலிவிருக்கும் நாளையிலே தாயமிட்டு நந்தி பாயமிட்டு ஆரிமலை மலை ஒளிய செய்தார் அங்கே பொழிந்திடவே மண்ணுலகம் எல்லாம் அழிந்திடுமா மாரிமழை பெய்திடவே அங்கே பொழிந்திடவே மண்ணுலகம் அழிந்திடுமா உலகமெல்லாம் அங்கு அழிந்த போது ஜமியாள் பார்வதியாள் இப்படி கைலாசத்திலே பகவான் பார்வதியும் கொலுவாக இருக்கும் போது மாயநந்தி பாயமிட்டு மாறி மலையலையை பொழிய செய்தார் மாறி மலை பொழிந்த போது மண் உலகமெல்லாம் அழிந்து விடுகிறது உலகம் அழிந்து நாசமாகிவிட்டது இந்த உலகமெல்லாம் அப்படி அழிந்தவுடனே பார்வதியானவள் என்ன நினைக்கின்றாளம்மா அதாவது உலகமெல்லாம் அழிந்த போது வேட்டுவாளியை விரவி செய்து ஒரு உருண்டை கீழோகத்திலிருந்து மண் உருண்டை எடுத்து வர சொன்னார்களா அப்படி ஒரு உருண்டை மண்ணை எடுத்துக்கொண்டு வேட்டுவாளை கொடுத்த போது கொண்டு வந்த மண்ணை எடுத்து பகவான் ஆளாக பங்கு வைத்து ஒரு பங்கு ஆகாயமாகவும் ஒரு பங்கு பூமியாகவும் ஒரு பங்கு மலையாகவும் ஒரு பங்கு கடலாகவும் பிறவி செய்தார் சரி தோன்றி இருக்கும் போது அழகுடைய மலையாந்து தோணுகிறதல்லவா அங்கே அடவி மலை காடதிலே அழகுடைய நாட நம்பி மாட நம்பி அழகுடனே காவதிலே அழகுடைய மாட நம்பி குஞ்சி தம்பி வலிய தம்பி கொச்சவர்கள் ஒரு கோடி அவர்களுமே வாழ்ந்திருக்க அந்த நல்ல காவல்கள் அப்பொழுது மாட நம்பி அவரே ஏதோ சொல்லுவாரா மாட நம்பி அவர் ஏது சொல்லுவாரா இப்படி அடவிமலை காடதிலே அழகுடைய நம்பிமார்கள் குஞ்சு தம்பி வலிய தம்பி கொற்றவர்கள் ஒரு கோடி அவர்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணா என்ன நாம இந்த மலையில இருக்கிறோமே பயிர் பிழைப்புக்கு என்னடா செய்யறது ஏதாவது நம்ம பயிர் போட்டு பயிர் பிழைப்பா நமக்கு ஏதாவது நம்ம விவசாயம் பண்ணி பிழைக்கலாம்ல அண்ணே மழைதான் நல்ல அழகா பெஞ்சிருக்கு நல்ல பருவமழையா இருக்கு இந்த காடுகள் எல்லாம் வெட்டி திருத்தி சீர்படுத்தி ஏதாவது பயிர் போடுவோம் அப்படி அப்படி ஆகட்டும் என்று நம்பிமார்கள் எல்லாம் சொல்றாங்க அண்ணே நாம வாழை தோட்டம் போட்டா எப்படி ஆமா நல்லா தாண்டா இருக்கும் ஆமா அப்ப பல பேரும் வாழை தோட்டம் போடுவோம் என்று ஆமா கருத்துடனே வாழை தோட்டம் போட்டார்கள் அதுல ஒரு மாட நம்பி சொல்லுகிறார் அண்ணா நாம தோட்டம் வைத்திருக்கிறோமே தோட்டம் போட்டிருக்கோம்னா காவல் வைக்க வேண்டாமா ஆமா அண்ணே தோட்டம் மலை அருவில போட்டு வச்சிருக்கிறோம்
ஆமா நாம அங்க போய் காவல் இருக்க முடியுமா? ஏகப்பட்ட மலை மிருகங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய வாழை தோட்டங்களை அழித்து சென்று விடும் அல்லவா? ஆமா. அதற்காக கண்டிப்பாக நாம் இந்த வாழை தோட்டத்திற்கு ஒரு காவலாளி வேண்டுமண்ணா. அப்படி என்று சொன்னவுடனே சொல்லுகின்றான் மாட நம்பி, அண்ணா துலுக்கன் மாறை காவல் வைத்தார், காவல் வைத்தார், சொன்னபடி கேட்க மாட்டார். துலுக்கன் மாறை காவல் வைத்தார், காவல் வைத்தார், சொன்னபடி கேட்க மாட்டார். மறையவரை நாமல் காவல் வைத்தார், காவல் வைத்தார், மாறாட்டோ செய்திடுவான். காளி நல்ல மலையதிலே, மலையதிலே காளி புலையல் என்று ஒருவன் உண்டு. அந்த காளி நல்ல மலையதிலே, மலையதிலே காளி புலையன் ஒருவர் உண்டு. காளி புலையனையே நாமல் காவல் வைத்தார், காவல் வைத்தார், கருத்துடனே அவன் காவல் செய்வார். காவல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் காவல் வச்சா சொன்னபடி கேட்க மாட்டான். மறையவரை காவல் வச்சா மாறாட்ட செய்துடுவான். சரிதான், மாற வேலை செய்வான். அவன் நமக்கு சரிபட மாட்டான். அண்ணே காளிமலையில காளி புலஜோன்னு ஒருவன் இருக்கிறான், பெரிய ஆளு. நம்ம எல்லாம் போய் அப்படி அந்த காளி புலை என்ற கேட்டு பாப்போமா அண்ணா? என்னை நல்ல வேலை செய்வான், அவன் கேப்ப போவோம். ஆமா போவனே எல்லாரும் சேர்ந்து போவோம். அப்படி என்று காளிப்புலையனை பார்க்க வேண்டுமே என்று வருகின்றார்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து வருகின்றார்கள். காளி புலை இடத்தை வந்து சொல்லுகின்றார்கள், எப்பா காளி புலையா, எப்பா ஐயா அடவை மலை காடதுல அழகான தோட்டம் வச்சிருக்கிறோம். சரி, அதனால நீ வந்து எங்க தோட்டத்தை காவல் செய்து தருவாயா என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட போது அப்பொழுது காளி புலையன் சொல்லுகின்றார், அண்ணே அப்பொழுது காளி புலையனும் சொல்வார், அப்போது காளி புலையன் அவள் சொல்வார், ஆதரவை கேட்டிடவே அழகுடைய அண்ணாவே, அழகுடைய கேட்டிடவே அழகுடைய அண்ணாவே, ஆதரவை காவல் காக்க வந்தேனே, ஆனால் என்னுடைய மனைவி அவள் கர்ப்பமாக இருக்காள், என்னுடைய மனைவி அவள் கர்ப்பமாக இருக்காள், தனியே நான் வைத்து விட்டு வந்தேனே, ஆனால் நான் விட்டு விட்டு வந்தேனே, ஆனால் சஞ்சலப்படுவாளை என்னுடைய மனைவி, ஆனாலும் அண்ணா முடியாது என்றார், அண்ணா முடியாது என்றார். அப்போது மாட நம்பிமார்கள் சொல்வார், நம்பிமார்கள் சொல்வார், என்னமோட காவலதை என்பதோட செய்ய நல்ல இடமதிலே காளி புலையா உனக்கு, அடுத்த மலையிலே காளி புலையா உனக்கு, ஏறுமடம் கட்டி தாரோமடா என்றார், ஏறுமனை கட்டி தாரோமடா என்றார், ஏறுமடம் கட்டி தாரோமடா என்று ஏறுமடம் கட்டி தாரோமடா என்று எந்த மோடு மாட நம்பி சொன்ன பொழுதேதான் ஆகட்டும் என்று அவனும் சம்மதித்தார், என்று அவனும் சம்மதித்து அப்பொழுது மாட நம்பி அன்புடனே சொல்வார், அப்பொழுது மாட நம்பி அவன் அன்புடனே சொல்வார், காளி புலையா ஐயா நீ காவல் காக்க வர வேண்டும் என்று சொன்னா, அப்போது சொல்றான் காளி புலையன், என்ன அண்ணே என்கிட்ட நீங்க சஞ்சலப்படாதீங்க, என் மனைவி கடுக மாசம் 2 கர்ப்பமா இருக்கிறா, 2வது மாசம் கர்ப்பமா இருக்கிறதுனால என்னுடைய மனைவியானவள் சஞ்சலப்படுவாள், கவலை கொள்ளுவாள். என்னுடைய மனைவியை இங்க விட்டுட்டு தன்னந்தனியை விட்டுட்டு நான் அங்க வந்து காவல் இருக்க முடியாது. அப்படி நான் அவளை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா என் மனைவி என்னைய பார்த்து சஞ்சலப்படுவா. படுவாதானே? ஆனா ஒண்ணு
சொல்றேன்டா. ஆமா, அதனால என்னால வர முடியாது அண்ணே. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அப்படி என்று சொன்ன போது இந்த நம்பிமார்கள் சொல்லுகின்றார்கள், காளி பிள்ளையா, நீ உன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வந்துரு, நாங்க உனக்கு ஏறு மடம் கட்டி தாரோம், உன் மனைவியை நீ ஏறு மடத்துல வச்சு உட்கார்ந்துக்க. அப்படி என்று சொன்ன உடனே ஆகட்டும் என்று மன்னன் அழகுடனே சம்மதித்தா. ஆமா, அப்பொழுது காளி விளையன் சம்மதித்து இங்க வந்த உடனே, அப்பா நீ கீழே எல்லாம் இறங்கி காவல் காக்கணும்னு வேண்டாம், வேண்டாப்பா, ஏறு மடத்துல மேல இருந்து நீ பார்த்தாலே சுற்றி வரும்போது எல்லா இடமும் தெரியும், அங்கிருந்து காவல் செய்தா போதும் என்று சொல்ல காளி விளையன் சொல்லுகிறான், அண்ணா நான் காவல் காத்து வந்தேன்னா நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க? ஐயா, உனக்கு ஏகப்பட்ட பொருள் தானப்பா, நீ ஏன் கவலைப்படுற? ஆமா, உனக்கு பொருள் தானே வேணும். அப்படி என்று காளிப்பலையன் கேட்ட போது நம்பிமார்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொன்னாங்க? அண்ணே, காளிப்பலையன் கேக்குறதும் சரிதானே, நியாயம் தானே. சம்பளம், ஆமா, சம்பளம் என்னன்னு கேக்குறான். சம்பளம் கொடுக்கணும், என்ன கொடுக்கலாம்? ஏதாவது சம்பளம் கொடுத்தா தானே வேலை செய்வாங்க. ஆமா, நம்ம இப்ப வேலை இப்ப செய்யலாம். காளி பிள்ளையா, கன்னிக்குலை எல்லாம் எங்களுக்கு, சரி, கண்டதுல உனக்கு நேர்பாதி. அண்ணே, கன்னிக்குலை உங்களுக்கு, ஆமா, கண்டதுல நேர்பாதி எனக்கு. ஆமா, நேர பாதி நீ எடுத்துக்கப்பா. ஆமா, அதுல நேர் பாதி நாங்க எடுத்துக்கிடுவோம். உனக்கு சம்பளம் இதான் பேச்சு. அப்படியா? பேச்சுல நாங்க மாற மாட்டோம்பா. அண்ணே, ஒரு வாழையில கன்னிக்குலை உங்களுக்கு. ஆமா, அடுத்தது வாழை கொலை போடவா போகுது? போடும்ல, வாழை கொலை போடாதா? ஒரு வாழை மரம் எத்தனை கொலை போடும்? ஒரு கொலை தான் போடும். கன்னி கொலை உங்களுக்கு. அம்மா, கண்டதுல நேர்பாதினா எப்படி என்ன? அம்மா, இது ஒரு கேள்விதான். ஒரு வாழை ஒரு கொலை தான் போடும். ஆமா, அதுக்கப்புறம் அந்த வாழை கொலை போடாது தானே. அதாவது நான் என்ன சொல்றேன்ப்பா, என்ன சொல்லுதீங்க, எவ்வளவு வாழை இருக்கு பாத்தியா? ஆமா, இருக்கா இல்லையா? ஆமா, கன்னி கொலைன்னா இந்த தோட்டத்துல கொலைக்கு பத்தியா? உங்களுடைய தோட்டத்துல. ஆமா, முதல்ல காய்க்கிற கொலை உங்களுக்கு. ஆமா, அப்புறம் உங்க தோட்டத்துல எவ்வளவு கொலை காய்க்குதோ அதுல கண்டதுல நேர்பாதி உங்களுக்கு, நேர்பாதி எனக்கு. ஆமா, அதானே. இந்த அண்ணன் தோட்டத்துல, அவங்க தோட்டத்துல முதல்ல காய்க்கிற கொலை அவங்களுக்கு, அதுக்கப்புறமா மீதி வாழை எல்லாம் காய்க்கிறதுல கண்டதுல நேர்பாதி அவங்களுக்கு. இப்படி அப்படி சம்மதித்து இவர்களை இருக்கும் போது ஏர்மடம் நரில இருந்து நன்றுடனே காவல் காத்து வருகின்றார். அப்படி இவன் காவல் காத்து வரும் பொழுது இப்படியே மன்னனுமே காவல் காத்து அவன் மாற போது இப்படியே மன்னனுமே காளிகுலையனுமே காவல் காத்து அவன் வாரபோது கருத்துடைய மனைவி தந்தனக்கு கடுக மாசம் 9 ஆச்சு. அப்பொழுது காளி புலட்சியம்மை காளி புலையனை பார்த்து சொல்வாள். அப்பொழுது காளி புலட்சியம்மை கணவனை பார்த்து ஏது சொல்வாள், தனக்கு இனிய மன்னம் அருந்தவில்லை கண்ணவரி என்று சொன்னாள். குடகுடமாய் காய் கிழங்கு கொண்டு வாரேன் மென்மையிலே காய் கிழங்கு கொண்டு வாரேன் பெண்மையிலே. இப்படி அப்படி அம்மையானவள் கர்ப்பமுற்று இப்படி இவர்கள் காவல் இருக்கும் போது நாட்கள் கழிந்தது, மாதங்கள் கடந்து இந்த காளி புலட்சிக்கு மாதம் 9ஆனது திகைந்து இருக்கிறது. கர்ப்பமுற்று 2வது மாசத்துல வந்தாங்க. ஆமா, இங்க வந்து மாசம் 9 ஆச்சு. காளி புலனை பார்த்து சொல்றா,
சுவாமி ஐயா 2வது மாசத்துல நம்ம இங்க வந்தோம் மாசம் 9 ஆச்சு. ஆமா இதுவரைக்கும் எனக்கு இனிய பண்டம் எதுவுமே நீங்க வாங்கி கொடுக்கலையே. ஏதாவது பண்டம் சாப்பிடணும் போல இருக்கிறது சுவாமி, ஏதாவது வாங்கி கொடுங்கள் என்று இந்த புலட்சியானவள் கேட்கிறாள். ஆமா பார்த்தான் இந்த காளிபுலையும் நினைக்கின்றான். அம்மா இதோ இருந்துக்கோ நான் இப்ப வாரேன்னு சொல்லி குடங்குடமாய் காய்கள் அங்கு கொண்டு வாரேன் என்று காளிபுலையன் இங்கே வந்து பார்க்கிறார். தோட்டத்துல வந்து பார்க்கும் போது அங்கே காய் கிழங்குகளை எடுத்துக்கொண்டு வருகிற போது ஒரு கொலையானது பழுத்து இருக்கிறது. ஆமா ஒரே ஒரு காளிப்பிள்ளையே. ஆமா ஐயோ கன்னி கொலை பழுத்திருக்குல்ல. சரி ஒரு கொலை தானே இருக்கட்டும், வெட்டி கொண்டு நம்முடைய மனைவிக்கு கொண்டு கொடுப்போம் என்று அப்படி என்று சொல்லி கன்னி கொலை பழுத்திருக்க கண்டார்கள் 2 பேரும். அந்த கொலை திண்டறுத்து அடுத்த கொலை அவர் வெட்டி தின்றார். அந்த கொலை திண்டறுத்து அடுத்த கொலை வெட்டி தின்றார். அப்படியே மறுநாளும் அடுத்த கொலை அவர் வெட்டி தின்றார். உள்ளதெல்லாம் இவர்கள் திண்டறுத்து கொண்டிருக்கும் அந்த வேளையிலே அவர்கள் திண்டறுத்து வரும் அந்த நாளையிலே வந்தாரே மாட நம்பி அவர்கள் எல்லாம் ஒரு போலே இவர்களுமே வந்தவர்கள் ஏற்ற தோட்டம் தன்னை வார்த்தாரா. வந்த பின்பு அந்த தோட்டம் எல்லாம் பார்த்தாரா. உடல் இருக்க தலையும் இல்லை தலை இருக்க அங்க உடலும் இல்லை. இவர்கள் ஒரு நாள் பார்த்து அந்த ஒரு குல கன்னிக்குள்ள பழுத்திருக்கு. ஆமா அதை வெட்டி தின்னாங்க. மறுநாள் அடுத்த குல பழுக்குது, அதையும் வெட்டினாங்க. ஆமா அதையும் வெட்டினாங்க. பழம் நல்ல ருசியா இருக்குது. அப்படி என்று ஒவ்வொரு குலையுமாக வெட்டி தின்று அத்தனை குலைகளையும் வெட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அம்மா அப்படி இருக்கும் போது இங்கே நம்பிமார்கள் நினைக்கிறாங்க, அண்ணே காளிப்பிள்ளையனா காவல் வச்சதே வச்சுட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆகுது, நம்ம தோட்டத்தை எல்லாம் போய் பார்த்து பாக்கணும்பா. எப்படியும் கன்னி கொலை எல்லாம் பழுத்திருக்கும் வெட்டணும். ஆமா வெட்டும் காலம் வந்திருக்கும் அண்ணே, நாம சென்று தோட்டத்தை பார்த்து வருவோம் என்று எல்லாரும் வராங்க. நம்பிமார்கள் எல்லாரும் வருகின்றார்கள். வந்து தோட்டத்தை பார்ப்போம். வந்து பார்க்கும்போது தலை இருக்க உடல் இல்லை, உடல் இருக்க தலையும் இல்லை. என்ன மாயம் அப்ப நினைக்கிறாங்க, அண்ணே நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுது இல்ல. காளிப்புள்ளைய ஒருவேளை கொலையெல்லாம் வெட்டி வச்சிருப்பான் அண்ணே, நம்ம அவங்கிட்ட போய் கேட்போம். கன்னி கொலை காய்ச்சி பழுக்கும் காலம் வந்துருச்சு. ஒருவேளை நமக்குள்ள கொலை எல்லாம் வெட்டி அங்க பத்திரமா வச்சிருப்பான். இல்லன்னா வித்து பைசா வச்சிருப்பான். நம்ம அது எப்படின்னு நம்மகிட்ட கேட்காம விற்க போறானா? வித்திருக்கெல்லாம் மாட்டான், வச்சிருப்பான். ஏறுமடத்துல எடுத்து வச்சிருப்பான். சரி போவோம். அப்படி என்று நம்பிமார்கள் எல்லாம் காளிப்புலையின் இடத்திலே வருகின்றார்கள். அப்போது வந்து அடே காளிப்புலையா ஐயா எப்பா எப்படி இருக்க? ஐயா நல்லா இருக்கு. நல்லா இருக்கியாப்பா? சரி அந்த கொலையெல்லாம் வெட்டி எங்கப்பா வச்சிருக்க? கொலையா? ஆமா வாழை கொலையா கேக்குறீங்க? ஆமா வேற என்ன கொலையடா கேட்க முடியும்? இல்லையா நாங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுதே. ஆமா அந்த கொலையெல்லாம் வந்து பாத்துட்டு போலான்னு வந்தோம்ப்பா. என்னை பங்கெல்லாம் எங்க வச்சிருக்க? ஐயா வாழை கொலையை பத்தி தானே பேசிட்டு இருக்கு. வாழை கொலையை தாண்டா கேக்குறோம். வாழை கொலை ஐயா நான் சொல்லுங்க கேளுங்க ஐயா, பாவப்படுறானுங்க ஐயா.
அதாவது வாழக்குலையா கேட்கின்றீர்கள் என்று பையன் வாயை மூடி சொல்லுகின்றான். அப்போது சொல்லுகிறான், அண்ணே அதாவது என்னுடைய மனைவி இருக்கின்றாளே, என்னுடைய மனைவி கர்ப்பமுற்றிருக்கும் போது இருக்க பண்டம் இல்லைன்னு கேட்டானே, அப்படி கொலையெல்லாம் வெட்டி தின்று நான் என் மனைவியை தின்னுட்டோன்னு சொன்னா, அடே காளி புலையா, வாடா நீ காளி புலையா வார்த்தை சொல்ல கேளு, வாடா நீ காளி புலையா வார்த்தை சொல்ல கேளு, ஏறு மடம் தனை விடுங்கி செவிட்டோடு அடித்திடட்டும், தனை விடுங்கி செவிட்டோடு அடித்திடட்டும். அப்போது காளி புலை எதுமை பார்த்து, அப்போது காளி புலை எதுமை பார்த்து ஆதரவாகவே ஓடியே வாரா, ஆதரவாகவே ஓடியே வாரா. காளி புலட்சி அம்மையும் நடந்து, காளி வச்சு அம்மையும் நடந்து மலை நோக்கி உற்றவரும் நடந்தார், மலை நோக்கி உற்றவரும் நடந்தார். உற்ற மாமலை தன்னை நோக்கியே, மாமலை தன்னை நோக்கி ஒய்யாரமாகவே வருகிற நேரம், ஒய்யாரமாகவே வருகிற நேரம், நெடுமூச்செலும்பி காளி புலச்சி, பெருமூச்சிரும்பி காளி புலச்சி, இளையாளுமே பையன் நடந்தாள், இளையாளுமே பையன் நடந்தாள். பையன் நடந்து பாவையவள் வரவே, பையன் நடந்து பாவையவள் வரவே, நீலகிரி இசக்கியவள் கோவில் அதை கண்டாள், நீலகிரி இசக்கியம்மன் கோவிலை கண்டாள். நீலகிரி இசக்கியம்மன் சிலைக்கு பின்பதாக, இசக்கியம்மன் சிலைக்கு முன்பதாக நேரிழையாளோ சென்று ஒழிக்கவே, நேரிழையாளோ சென்று ஒழிக்கவே, அதிலே ஒரு நாடன் நம்பி துரத்தி வரும் நிலையில், ஒரு மாட நம்பி துரத்தி வரும் நிலையில் நேரிழையாளையும் ஒற்றுமை பார்த்தான், கணையாடு மடியே தானுமே பிடித்து, தானுமே பிடித்து தடதடவென்று வெளியிலே இழுத்தான், கடகடவென்று வடியில் இழுத்தான், புதவெள்ளையே எட்டியே பிடித்து, எட்டியே பிடித்து வாழை அறிவாள் கையிலே கொண்டு, வாழை கையிலே கொண்டு பாவினையாகவே ஒரு மாட நம்பி, ஆகவே ஒரு மாட நம்பி, ஆதரவாகவே அவனுமே பார்த்து, ஆதரவாகவே அவனுமே பார்த்து வாழை இல்லை எதையும் தானுமே விரித்தான், வாழை இலையனை தானுமே விரித்தான். வயிறதை பால வயிறுவாள் எடுத்து வயிறதை கீழியும் மாவும் குழந்தையோடு எடுத்து வெளி கொடுத்தானே, துரத்தி வரும் பொழுது காளி புலையரும் புலச்சி உற்ற மாமலை நோக்கி மெல்ல மெல்ல நடந்து நடந்து மேல வர்றாங்க. ஆமா, நேர ஓடி வர்றாங்க. எப்படியாவது ஏறு மடத்தை பிடிச்சு செவிட்டோட்டி அடித்த மாட்டீங்களா? ஆமா, அந்த அடி பொறுக்க முடியாமல் இந்த மாட நம்பியும் அந்த புலட்சியமாகவே அப்படி மலையில ஏறி ஓடிட்டே இருக்காங்க. அப்படி இதிலே காளி புலச்சி ஓடோடி வந்து பார்க்கும் பொழுது நீலகிரி இசக்கியம்மன் கோவில் இருக்கிறது. நீலகிரி இசக்கியம்மன் சிலைக்கு என்பதாகவே சென்றமை ஒளிந்து அப்படியே இருக்கிறா. ஒளிந்து இருக்கும் போது ஓடி வந்தது 9 மாசம் சூழி பாருங்க. அம்மைக்கு நெடுமூச்சு மேலும் கீழே அப்படி இழுக்குது, மூச்சு மேல சத்தம் கேக்குது. இப்படி சத்தம் மூச்சு வந்து பத்தியா, அதுல ஒரு மாட நம்பி காதுல கேட்டுட்டான். வெள்ளை எட்டி பார்த்தா அம்மை சிலைக்கு முன்பதாக ஒளிந்திருக்கின்றார். தலைமுடியை பற்றி தடதடன வெளியில இழுத்தான். முதவளை எட்டி சமண்டி பிடித்து வைத்து விட்டு வாழை அறிவாளை எடுத்து அறிவாளை இலை விரித்து வயிறை கீறி மாவும் குழந்தையுமா அங்கே வெளியெடுத்து வைத்தார். சரிதான். இப்படி வைத்திருக்கும் போது அந்த காளி புலட்சி அம்மா அவளுடைய உயிரானது நீலகிரி இசக்கியம் என்பதாக வருகிறது. நீலகிரி இசக்கியம்மா ரட்சிப்பா என்னையுமே, நீலகிரி இசக்கியம்மா ரட்சிப்பா என்னையுமே, என்னையுமே கொண்டவர்கள் அம்மா வெள்ளையுமே கொன்று விட்டார், கொன்று விட்டார், வெள்ளையுமே கொன்று விட்டார். இசக்கியம்மா என்னையுமே, நீலகிரி இசக்கியம்மா என்னையுமே, என்னையுமே கொன்றவர்கள்
என்னையுமோ கொன்று விட்டார். எனக்கும் என் பிள்ளைக்கும் தான் ஏற்ற பதில் தாரும் அம்மா. அப்பொழுது இசைக்கு எம்மை இளையும் சொல்லுவாளா, அம்மை சொல்லுவாளா, மயிலையும் சொல்லுவாளா. நீலகிரி இசைக்கு அம்மா ரட்சிப்பா என்னையுமே. அம்மா என்னையும் கொன்றவர்கள் என் பிள்ளையும் கொண்டு விட்டார்கள். எனக்கும் என் பிள்ளைக்கும் ஏன் நிலையே நீ விடை கூடம்மா என்று கேட்டாள். அம்மா அந்த மாட நம்பிமார்கள் உன்னை கொண்டு விட்டார்கள் அல்லவா? எம்மா நீங்க கொலையை வெட்டி தின்றனாலதானே உனக்கு கொன்னாங்க. எம்மா நீ கொலை வெட்டி தின்று உன்னை கொன்றதினா குலவாளை இசைக்கு என்று பெயர் கொடுத்தாயே. கொலை வெட்டி தின்றதினா தின்றதினா குலவாளை இசைக்கு பேர் குலவாளை இசைக்கு என்று பெயர் கொடுத்து நீரில்லையாளும் அவள் ஏது சொல்வாள். காளிகுலத்தில் எம்மா பிறந்ததினா காளி முத்து உன் மகன் பெயர்தான். காளி குலத்தில் பிறந்ததினா காளி முத்து உன் மகன் பெயர்தான். இப்படியே விடை கொடுத்தா நீலகிரி இசைக்கு அம்மை. இப்படி எம்மா குலவாளை வெட்டு தின்று உன்னை அறுத்த காரணத்தினா இனிமேல் பேர் குலவாளை இசைக்கு. காளி குலத்தில் உன் மகன் பிறந்த காரணத்தினால் காளி முத்துவாத என்று கருத்துடனே பேர் கொடுத்தார்கள். இப்படியே பேர் கொடுத்து இவர் இருக்கும் போது ஆதிபுரன் கையிலே வாராளை இசைக்கு அம்மையே குலவாளை இசைக்கு அம்மை குருபரனை அடிவணங்கி என்னரனே பொன்னரனே எனக்கு வர்றம் தாயிரனே குலவாளை இசக்கியமை கேட்டபோது குருபரனோ ஏது சொல்வா. குலவாளை கேட்டபோது ஏது செய்வா. என்ன என்ன வர வேணும் எந்திலே குலவாளை இசைக்கு கொல்ல வர்ற வெல்ல வர்றோம் கொலை பள்ளிகளை செய்ய வர்றோம் ஐயா ஆக்க வர்றோம் அழிக்க வர்றோம் ஆதி சிவாதாரும் ஐயா அழிக்க வரும் ஆதி சிவாதாரும் ஐயா. குலவாளை கன்னியம்மை குருபரனா இடத்தில் வரம் கேட்டார். இப்படி
குலவாள இசக்கியம்மை குருவரனை பார்த்தாள். பார்த்து சுவாமி ஐயா எனக்கு நீங்கள் வரம் தர வேணும் என்று கேட்டாள். குலவாள இசக்கி ஐயா உனக்கு என்ன என்ன வரம் எல்லாம் வேணும்னு கேளு. ஆமா, கேட்ட வரங்களை எல்லாம் நான் உனக்கு தருகின்றேன் அம்மா. கேட்ட வரத்தை கேளு, கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமா. அப்பொழுது குலவாள இசக்கியானவள் அப்படி ஆண்டவனிடத்திலே வரம் கேட்கிறார். ஐயா எனக்கு நீங்க நிறைய வரம் தந்தா தானே நான் இந்த பூலோகத்துக்கு செல்ல முடியும். கேட்ட வரங்களை கொடுங்கள் என்று ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே கேட்டவுடனே ஆமா குலவாள இசைக்கு என்னம்மா கேட்கிற? இப்படி குலவாள இசக்கியம்மை பகவான் இடத்திலே பல பல வரங்களை கேட்டாள். ஆகட்டும் என்று கேட்டபடி வரம் கொடுத்தார் குலவாள இசக்கிக்கு. குலவாள இசக்கியம்மை பூலோகத்திலே பூஜை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்புடனே அம்மை புறப்பட்டாள். அப்படி அம்மை கைலாசம்ல இருந்து பூலோகத்திலே பூஜை கொள்ள வருகின்றாள். அப்படி அங்க இருக்கும் பொழுது 21 ஆடமார்கள் பிறந்தார் அல்லவா? ஆமா. இப்படி 21 மாடமார்களும் பகவானிடத்திலே வரம் வாங்கி கொண்டு ஆதரவாய் பூலோகம் போக வேண்டும் என்று சொல்லி வருகின்றார்கள். அப்படி வரபோது மாடன் சுடலை மாடனா சுடலை மாடனா அங்கை பிரம்ம சக்தியா அங்கை பிரம்ம சக்தியா அங்காவிளை சுடலையா அங்காவிளை சுடலையா அவன் தம்பி முண்டனா கண்டே ஏறும் பெருமாளா கண்டே ஏறும் பெருமாளா வாசகான சுவாமியா சுவாமியா அரக்க கொத்தியை தடவுவான் அங்குமெங்கும் கையை நீட்டுவான் தொப்பி போட்ட துலுக்கனா தொப்பி போட்ட துலுக்கனா சுருக்க பக்கரை காரணா சுருக்கு பக்கரை காரணா கட்டுகில் ஏறுவான் ஈரகண்ட இடங்கள்ளுவான் ஈரகண்ட இடங்கள்ளுவான் பேக்குள்ளைக்குள்ள இறங்குவான் பேக்குள்ளைக்குள்ள இறங்குவான் பாக்கிய ரிஷியை பொறுக்குவான் பாக்கிய ரிஷியை பொறுக்குவான் கொள்ளிக்கூடத்தை எடுப்பானா சிறு பிள்ளைய போல எழுவானா எழுவானா கமத்தி பந்தத்தை கொளுத்துவான் கமத்தி பந்தத்தை கொளுத்துவான் குமரி பெண்களை கெஞ்சுவான் குமரி பெண்களை கஞ்சுவான் கப்பலில்லா கடல் ஏறுவான் கப்பலில்லா கடல் ஏறுவான் பம்பரம் ஆட்டுவான் பம்பரம் ஆக்குவான் மாடன் சுடலை மாடன் இப்படி மாடன் சுடலை மாடன் இப்படி பழிவழக தட்சணா பூமி தனில் வந்தாரே 21 மாடன்மார்களும் தட்சணத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி வருகிற போது அழகுடனே வாரபோது தட்சணா பூமி தண்ணியிலே போகவே தண்ணியிலே போகவே இறந்த சுடலையில் மாடனோ தட்சணா பூமி தண்ணியிலே போகவே தண்ணியிலே போகவே நந்த சுடலை மாடனோ மண்டை கட்டு சகலாத்து தொப்பியோ சகலாத்து தொப்பியோ மார்பில் மோகன மாலையோ சுடுவா